கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே சொல்லிக் கொள்கிறேன். கடந்த நாட்களிலே நாம் வெளிப்படுத்துதல் 11ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம் வரை நாம் பார்த்திருந்தோம். இந்த நாட்களிலே நாம் 15வது வசனத்திலிருந்து இந்த வெளிப்படுத்துதல் முடியக்கூடிய வசனம் ஆகிய 19 வசனம் வரை நாம் இங்கே பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை என்ன நமக்கு கற்றுத்தரப்போகிறது என்று படித்து பார்ப்போம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார். என்றும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற 24 மூப்பர்களுக்கும் முகங்குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாக இருக்கிற சிறியோரும் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பெருங்கல்மலையும் உண்டாயின என்று இங்கே பார்க்கிறோம். இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துதல் அதிகாரத்திலே 15வது வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை நமக்கு அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், 7ஆம் தூதனானவன் இப்பொழுது இங்கு எக்காலம் ஊதினான் என்று நாம் முதலாவதாக பார்க்கிறோம். இந்த 7வது ட்ரம்பட்டு தூதனானவன் இப்பொழுது அங்கே எக்காலம் ஊதும்போது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின என்று அங்கே பார்க்கிறோம். இந்த வெளிப்படுத்துதல் 11ஆம் அதிகாரத்திலே இங்கே பார்க்கும்போது 2 தீர்க்கதரிசிகள் அங்கே தங்களுடைய ஜீவ ஆவியை பெற்று அவர்கள் வானத்திற்கு மேலாக அவர்கள் ஏறி செல்கிறார்கள். சென்றபோது 2வது ஆபத்து இந்த பூமியை அங்கே தாக்குகிறது. இப்பொழுது 3வது ஆபத்து அங்கே வருகிறது. இதற்கு மத்தியிலே இங்கே 7வது தூதனானவன் எக்காலம் ஊதுகிறான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த 7ஆம் தூதன் இங்கே சொல்லப்படுகிற எக்காலம் ஊதுகிற சம்பவத்தை இங்கே நாம் தியானம் செய்ய போகிறோம். இந்த நாட்களிலே வெளிப்படுத்துதல் 8ஆம் அதிகாரத்திலும் 9ஆம் அதிகாரத்திலும் நாம் அங்கே பார்க்கும்போது அங்கே வாதைகளை ஊற்றக்கூடிய 7 எக்காலங்களை கொடுக்கக்கூடிய அங்கே தூதர்களை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் நாம் கடைசியாக பார்க்கும்போது 6ஆம் தூதன் வரை அங்கே வாதைகளின் தூதனை பற்றி நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனால் வேதமானது 10ஆம் அதிகாரத்திலே நமக்கு 7வது வசனத்திலே அங்கே சொல்லும்போது, இனி காலம் செல்லாது, ஆனால் தேவன் நம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசனத்திற்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது நமக்கு இங்கே ஒரு வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே 8ஆம் அதிகாரத்திலும் 9ஆம் அதிகாரத்திலும் இங்கே வாதைகள் கலசங்கள் கூடிய தூதனை அங்கே நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கும் அங்கே எக்காலங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது இங்கே ஒரு 7ஆம் தூதனை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேறுபாடு என்னவென்றால் 10வது வசனத்திலே அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற இந்த 7வது வசனத்திலே காணப்படுகிற கூடிய இந்த 7ஆம் தூதன் சுவிசேஷத்தின் 7ஆம் தூதன் எனக்கு நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த சுவிசேஷம் சொல்லக்கூடிய இந்த 7ஆம் தூதன் சபையின் தூதனாக அங்கே காணப்படுகிறார். இவரே 22 அதிகாரத்திலே அங்கே 9வது வசனத்திலே யோவானுக்கு இந்த சம்பவங்களை காட்டி கொடுப்பவராக, இந்த சம்பவங்களை அவருக்கு தெரிவிப்பவராக, விலைக்கு சொல்பவராக அங்கே நாம் பார்க்கிறோம். ஆனால் 8ஆம் அதிகாரத்திலும் 9ஆம் அதிகாரத்திலும் இப்பொழுது 11ஆம் அதிகாரத்திலும் நாம் இங்கே பார்க்கும்போது இந்த 7வது தூதன் எக்கால தூதன் யார் என்று பார்த்தால், அவர் வாதைகளுக்கும் கலசங்களை சுமந்திருக்கின்ற அங்கே தூதன் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த 6 கலசங்களை பெற்ற இந்த எக்கால வாசிக்கக்கூடிய அந்த தூதர்கள் வாசிக்கும் போது இந்த பூமியை அங்கே ஒவ்வொரு வாதைகள் அங்கே தாக்குகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த 7வது தூதனானவன் இங்கே அவனுடைய எக்காலத்தை ஊதும்போது
இங்கே நடக்கிற சம்பவம் என்னவென்றால் கர்த்தருடைய ராஜ்யங்களாக இங்கே மாறி போகிறது என்று நாம் பார்க்கிறோம். உலகத்தினுடைய முடிவு 2 சாட்சிகள் வந்து போன பிறகு அது 3வது ஆபத்தாக அங்கே தொடர்கிறது. இங்கே 7வது தூதனானவன் எக்காலம் ஊதுகிறான். அவன் ஊதும்போது அங்கே எக்காலம் தொனிக்கும் போது அங்கே கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமியில் இங்கே ஸ்தாபிக்கப்படுகிறது என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இந்த வசனம் நமக்கு அங்கே என்ன சொல்கிறது என்றால், கர்த்தரும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களாக மாறுகிறது. இந்த பூமியானது ஒரு நாளில் மனிதனுக்குரிய ராஜ்யங்களை எடுத்து போட்டு கர்த்தருடைய ராஜ்யமாக மாறப்போகிறது. அவர் சதா காலங்களும் இங்கே ராஜ்யபாரம் செய்ய போகிறார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அவர் கம்பீரமாக அந்த சத்தமானது அங்கு வானத்திலிருந்து வருகிறது என்று இந்த வசனமானது நமக்கு அங்கு கற்றுத்தருகிறது. அப்பொழுது அவர் தேவனுக்கு முன்பாக இந்த 24 சிங்காசனங்களில் உட்கார்ந்திருக்கின்ற இந்த 24 மூப்பர்கள் முகங்குப்புறமாக விழுந்து அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனை உம்மை சோஸ்தரிக்கிறோம் என்று அங்கு சொல்லுகிறார். ஏனென்றால் கர்த்தர் அங்கே இப்பொழுது 3 வித காலங்களில் அங்கு ஜீவிக்கிறாராக, அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை மெய்ப்பிக்கும் விதமாக இங்கே 3 காலங்களை அங்கே சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனை என்று நாம் இங்கே பார்க்கிறோம். உம்மை சோஸ்தரிக்கிறோம் என்று அங்கே பார்க்கிறோம். மகா வல்லமையை கொண்டு அங்கே ராஜ்யபாரம் பண்ண வருகிறார் என்று அங்கு சொல்லுகிறார்கள். இப்பொழுது இங்கே சம்பவம் என்ன நடக்கிறது? அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஜாதிகள் அங்கே கோபித்தார்கள் என்று அங்கு சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் அங்கே மூண்டது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது மரித்தோர் இங்கே நியாய தீர்ப்பு அடையும்படிக்கு தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்களும் உமது நாமத்தினாலே பயபக்தியாக இருக்கிற சிறியோர் பெரியோர் பலனளிக்கிற பூமியை கெடுத்தவர்களுக்கும் காலம் வந்தது என்று அங்கே சொல்லுகிறார்கள். ஒரு காலம் இங்கே வருகிறது. இந்த பூமியை கெடுப்பவர்களுக்கு ஒரு ஆண்டவர் அங்கே ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த காரியத்தை எல்லாம் சொல்லி அங்கே 24 மூப்பர்கள் தன் சிங்காசனத்தை விட்டு அங்கு கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக அவர்களை தொழுது கொண்டார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது என்ன காரியம் அங்கே நடக்கிறது என்றால், பரலோகமானது அங்கே திறக்கப்படுகிறது. அந்த ஆலயம் அங்கே திறக்கப்படுகிறது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையான பெட்டி இப்பொழுது அங்கே காணப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த பெட்டியிலே அங்கே ஒரு மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சிகளும் ஒரு பெருங்கல்மலையும் அங்கே பெரும் மழையும் அங்கே உண்டாகிறது என்று நாம் அங்கே வேதத்திலே நாம் அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய ராஜ்யம் இப்பொழுது 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே அங்கே ஸ்தாபிக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது 2 சாட்சிகள் அவர்கள் ஜீவ ஆவியை பெற்று போன பின்பு இப்பொழுது இந்த பூமியிலே 1000 வருட அரசாட்சி இந்த பூமியிலே கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு ஆயத்தமாகிறது. அதற்கு முன்னோடியாக இப்பொழுது இந்த 7ஆம் தூதனானவன் தன்னுடைய எக்காலத்தை அங்கே முழங்குகிறான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த வசனத்தின்படி இப்பொழுது ராஜ்யங்கள் எல்லாம் அங்கே எடுக்கப்பட்டு இப்பொழுது கர்த்தருடைய ராஜ்யம் அங்கே வருகிறது. இந்த மனிதனுடைய ராஜ்யங்கள் அங்கே 5 வகையாக நாம் அங்கே பிரிக்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்க்கும்போது பார்வோன் ராஜ்யமாகிய எகிப்து ராஜ்யத்தை நாம் சொல்லலாம். தானியேல் காலத்திலே நாம் பார்க்கும்போது பாபிலோன் ராஜ்யத்தை சொல்லலாம். 2வதாக மேதிய பெர்சிய ராஜ்யத்தை நாம் சொல்லலாம். 3வதாக கிரேக்க ராஜ்யத்தை சொல்லலாம். 4வதாக ரோம ராஜ்யத்தை நாம் சொல்லலாம். இது மனிதர்களால் ஆளுகை செய்யக்கூடிய இந்த ராஜ்யங்கள் இப்பொழுது வெளிப்படுத்துதல் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது 7வது தூதன் தன்னுடைய காலத்தை முழங்கும் போது அங்கே கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படுகிறது. அது 1000 வருட அரசாட்சிக்கு அங்கே ஆயத்தமாகிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாக இந்த ஜாதிகள் கோபித்தார்கள். அவர்களுக்கு மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இதை அங்கே ஏசாயா ஆனவன் அந்த நாளிலே அவன் எழுதியிருக்கிறான். தன்னுடைய புத்தகத்திலே அவன் 13ஆம் அதிகாரத்திலே ஏசாயா புத்தகத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் இந்த மல்கியா புத்தகத்திலே நாம் பார்க்கும்போது 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அங்கு 1வது வசனம் என்ன சொல்கிறது என்றால், மல்கியா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் அங்கே என்ன சொல்கிறது என்று பார்த்தால்,
இதோ சூளையைப் போல் எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் திரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களை வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த நாட்கள் பார்க்கும்போது அது மூன்றாவது ஆபத்தாக இருக்கிறது. இந்த 2 சாட்சிகள் தங்களுடைய ஊழியத்தை 1260 நாட்கள் செய்துவிட்டு அவர்கள் 6ஆம் முத்திரையை திறந்த பிறகு இந்த பூமியிலே அவர்கள் 2வது ஆபத்தை அங்கே நிகழ்த்தி காட்டுகிறார்கள். இப்பொழுது 3வது ஆபத்து தொடங்குகிறது. அதற்கு மத்தியிலே அங்கே 7வது தூதனானவன் இங்கு தன்னுடைய எக்காலத்தை ஊதுகிறான். அவன் ஊதும்போது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பாக கர்த்தர் அங்கே இந்த பூமியை கெடுத்து போட்டவர்களை இந்த வசனம் 18வது வசனம் அங்கே தெளிவாக சொல்லுகிறது. அந்த காரியம் என்னவென்றால், பூமியை கெடுப்பவரை குறித்து அங்கு தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர்கள் அந்த ஆதாமின் சந்ததியிலிருந்து இந்த பூமியை அவர்கள் கெடுத்து போட்டார்கள். அந்த நாட்களிலிருந்து அந்த பூமியை கெடுத்தவர்களுக்கு கெடுக்கிறதற்கு காலம் அங்கே வருகிறது என்று இந்த காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகவே இப்பொழுது அவர் ஒரு காரியத்தை அங்கே செய்கிறார். இந்த பூமியிலே அவருடைய ராஜ்யம் வருவதற்கு முன்பாக ஒரு நியாய தீர்ப்பை அங்கே கொண்டு வருகிறார். அதற்கு முன்பாக இந்த 1000 வருட அரசாட்சியிலே இந்த பூமியை சுத்தகரிக்கிறார் என்று நாம் இந்த வசனத்திலே நாம் பார்த்து இதை நிறைவு செய்கிறோம். இந்த வெளிப்படுத்துதல் 11ஆம் அதிகாரத்தில் 2 சாட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிறான் என்று பார்த்திருக்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படுகிறது என்று நாம் பார்த்திருக்கிறோம். இது எல்லாம் தியானிக்கும் போது இது 1000 வருட அரசாட்சியை முன்னறிவிக்கும் திட்டத்தை அங்கே அறிவிக்கிறது என்று இந்த வசனத்தை கொண்டு அடிப்படையாக நாம் சொல்ல முடியும். இப்பொழுது இந்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், அங்கே ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை மெய்ப்பிக்கும் விதமாக இருந்தவர், இருக்கிறவர், வரக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அங்கே அந்த 24 மூப்பர்கள் அங்கே சொல்லி அவரை தொழுது கொள்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நமக்கு இந்த வெளிப்படுத்துதல் 11ஆம் அதிகாரம் என்பது 6ஆம் முத்திரைக்கு தொடர்பானது. அதே சமயம் இது 1000 வருட அரசாட்சிக்கு முன்னறிவிப்பாக அங்கே இருக்கிறது. இது 7ஆம் டம்பட்டு தூதன் அவன் எக்காலம் ஊதும்போது நடக்கக்கூடிய சம்பவம் அங்கே கர்த்தருடைய ராஜ்யம் உருவாவதற்கு அங்கே தொடங்குகிறது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அங்கே ஆலயம், பரலோகத்திலுடைய ஆலயம் அங்கே திறக்கப்படுகிறது. உடன்படிக்கையை அங்கே நாம் பார்க்கிறோம். அங்கே இயற்கைகள் எல்லாம் அதை ஆமோதிக்கின்றன காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் எல்லாம் நமக்கு இந்த வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் நமக்கு கற்றுத்தருகிறது. வரக்கூடிய நாட்களிலே நாம் 12ஆம் அதிகாரத்தை தியானம் செய்ய போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.